ஹாய், இன்றைக்கி நாம் பண்ண போகிறது பன்னீர் வச்சு நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இந்த பன்னீர் மசாலா கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடக்கூடாதா? வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 100 கிராம் பன்னீர். ஸோ இது நான் ஃப்ரீசரில் வச்சதுனால ரொம்பவே கெட்டியாக இருக்குது, நைஃபால் அறிய முடியல. ஸோ இதை நம்ம செத்துக்கட்டையில் துருவி எடுத்துக்கலாம் நல்லா. ஸோ அப்போ தான் ஃபைனாக வந்து மசாலாலாம் ஆட் ஆகி டேஸ்டி சூப்பராக இருக்கும். 2 ஆனியன் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. இதை நம்ம வீட்டிலே செஞ்சு ஈஸியாக சாப்பிடலாம். அது வீட்டில் செய்கிறதுனால இன்னொரு பலன் என்னென்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது அந்த இது கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுனால அது வந்து அதனுடைய சுத்தத்தன்மை, அதாவது வெளியிலலாம் எப்படி செய்கிறாங்க என்னான்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஸோ நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றப்ப, வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறப்ப அதில் ஒரு சந்தோஷம். ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட்டு நம்ம வீட்டிலே கிடைக்குதுன்றப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம தக்காளி அதையும் நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 வெங்காயமும் ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மீதி வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் இந்த 2 தக்காளி, ஒரு வெங்காயத்தையும் நம்ம அந்த மிக்சியிலேயே கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்காக. இந்த மாதிரி 4 பூண்டு பல், இஞ்சி ஒரு துண்டு நம்ம இதில் கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து இதை நம்ம கிரேவி மாதிரி 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி இதில் நம்ம மிக்சியில் இப்போது கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், 90% அரைச்சா போதுமானது. இந்த பாருங்கள், இதை அப்படியே நம்ம ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் முந்திரி பருப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லாதவங்க 4 பொட்டுக்கல்ல 2 தேங்காய் பத்தை அதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம தேங்காவையும் முந்திரி பருப்பு தனியாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பொறன்னு உள்ள மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்தால் அது என்ன இருக்குது அந்த மசாலா வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ இது வதங்குச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி இதை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியாக 4 முந்திரி பருப்பும் 4 முந்திரி பருப்பு 2 தேங்காய் பத்தை இதை நம்ம தனியாக இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து இது வந்து 100 கிராம் இது பன்னீர். இதை நம்ம இப்போ செத்துக்கட்டையில் துருவிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருது. இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப துருவறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வருது. இதில் வந்து உங்களுக்கு மசாலா ஏறாது அப்படின்ற இதே இல்லை. உடனே அப்படியே நீங்கள் அப்படியே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதித்த உடனே இறக்கிடலாம். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு இது மாதிரி செஞ்சிங்கன்னா துருவுறதுக்கு நான் ரொம்ப ஈஸியாக வரும், அழகாக இருக்கும். ஃப்ரீசரில் வைக்காமல் பண்ணாக்கா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை ஃபைனாக.
இது பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபைனாக பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ வானல் சூடாயிடுச்சு. நம்ம தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய் கொஞ்சம் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம ஆயில் போட்டுக்கிட்டோம். ஆயிலும் நெய்யும் போட்டு கலந்து லைட்டாக சூடு ஏறிடுச்சு. இப்போ அது கூட ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டு நம்ம இதை தாளிச்சுக்கலாம். இது கூட இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அந்த தக்காளி 2மே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது பொன்னிறமா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது, இது அப்படியே நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்காக நம்ம அரைச்சி சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், சால்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு வதக்கிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பசும்பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த குருமாவுக்கு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பூரி, வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். இது லைட்டாக நம்ம இப்போ அந்த மில்க் சேர்க்கறதுனால அதில் உள்ள அந்த ஸ்வீட்டு, ஆல்ரெடி நம்ம இது பன்னீரில் செய்கிறதுனால அதில் உள்ள ஸ்வீட்டு, ஸோ லைட்டாக அந்த ஸ்வீட் கலந்து அந்த காரம் செம்ம எம்மியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்கிறது இது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, நல்லா இருக்கா, எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அந்த பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காவும் முந்திரி பருப்பும் போட்டது, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அப்படியே கொத்தமல்லி தழை இருந்தால் மேலே தூவி இறக்கிடலாம். இதே பதத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பன்னீர் கிரேவி ரெடி. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் இது ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. இது சப்பாத்தி அண்டு சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட் கலந்த காரத்தோடு இந்த டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.